உடன்படிக்கை என்கிற கான்செப்ட் வந்து ஒரு பிப்ளிக்கல் கான்செப்ட், ஒரு வேத வசனத்தின் ஒரு போதனை உடன்படிக்கைங்கிறது. இன்னைக்கு அது ரொம்ப புரிந்து கொள்ளப்படாத ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. நான் புதிய உடன்படிக்கை குறித்து வச்சிருக்கிறேன். நான் உடன்படிக்கை என்பது மனுஷர்கள் மத்தியிலே ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கும் செய்யப்படுகிறத வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை எனக்கு. உங்களுக்கு தெரியும், யோனத்தான், சவுலின் மகன் யோனத்தானும் தாவீதும் ஒருவர் ரொம்ப நேசித்தபடினாலே ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். அந்த உடன்படிக்கையை காப்பாற்றுறதுக்கு தாவீது என்னெல்லாம் பண்ணுறான். யோனத்தானுடைய குடும்பமே செத்து போன பிறகு, எல்லாரும் அழிஞ்சு போன பிறகு மகன் எங்கே இருக்கிறான்னு தேடி பார்த்து கண்டுபிடிச்சி, அவன் நடக்க முடியாதவனா ஹேண்டிகேப்டாக இருக்கிறான்னு தெரிஞ்சு அவனை கூப்பிட்டு சொல்லி, அவன் நினைக்கிறான், ஐயோ நம்மளை கொல்ல போகிறாங்க போல இருக்கு, ஒரு ஆள் தான் மிச்சமாக இருக்கிறோம், நம்மளையும் கொள்ளுவான் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தால் கூப்பிட்டு வந்து தன்னுடைய மேஜையில் உட்காந்து நீ சாப்பிடுன்னு சொல்லி அவனை சாப்பிட வச்சு, அவனுக்கு இழந்து போன சவுலின் பேரன் இழந்து போன சொத்தை எல்லாம் ஒரே நாளில் திருப்பி கொடுத்து, ஏன்னா அவங்க அப்பனோட பண்ண உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கைக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. மறக்காமல் அதில் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதன்படி செய்கிறாங்க. உடன்படிக்கைன்றது இன்றைக்கெல்லாம் கையெழுத்து போட்டு எனக்கு தெரியாதுன்றவாங்க. கையெழுத்து போட்டு எதையும் செய்கிறதும் கிடையாது, அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? லாயரில் கேட்டால் சொல்கிறாங்க, இது அக்ரிமெண்ட்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்றாங்க. ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட, அக்ரிமெண்ட்லாம் போட்டிங்கன்னா அது வேஸ்ட்டு, அது ஒன்றும் யாரும் மதிக்கிறதே இல்லை, அக்ரிமெண்ட் போட்ட பிறகு போயிட்டு வாண்டுருவாங்க, அப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அது 20 வருஷம் ஆகும், அப்புறம் அக்ரிமெண்ட் எதுக்கு அப்படின்றார், அதை யாரும் மதிக்கிறது இல்லை. அப்படி எனக்காவது 20 வருஷம் பொறுத்து உங்களுக்கு வர வரிது வரும், வந்து என்ன பிரயோஜனம் 20 வருஷத்துக்கு பிறகு? அப்போ அதை யாரும் மதிக்கிறது இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த உடன்படிக்கைங்கிறது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். 2 மனிதர்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்போது ரொம்ப பழைய காலத்தில் ரொம்ப சீரியஸான, அன்றைக்கி பேப்பரில் அவங்க ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போடல, ஒன்றும் பண்ணல. ஆனால் உடன்படிக்கைன்னு ஒரு ப்ராசஸ் நடந்தது. 2 பேர் ஒப்பந்தம் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு பிரமாதமான ஈவெண்ட்டு. அதன்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள்.